सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. சாற்றிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா, தர்மத்தை தேடி நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே. தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா. தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தையை அறிந்ததில்லை. ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா, ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா, அதை உலகத்தில் வாழ விடு கிருஷ்ணா கிருஷ்ணா, உலகத்தில் வாழ விடு. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா, கோயிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா, உடை நிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா. கோயிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா, உடை நிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. எண்ணெய் இல்லாத ஒரு தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா, உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களை போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்ணன் திருவடி எண்ணி இருந்தது கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா.
சூடி பெருமானே அருளாள எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு
சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை. அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே. வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே. வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. வண்ணமாக்கும் சக்தி, முகில் வண்ணனாகி மழை அன்னதே வளர் மண்ணை காக்கும் சக்தி, முக்கண்ணனாகியே அழிக்கும் சக்தி ஆதிபராசக்தி. எதிர்த்த பக்கனை ஒழித்து முப்புறம் எரித்த அற்புத சிவசக்தி, இடத்தையும் உணர்கள் பொடிபட மயிலவன் அயில் புகு ஜெய 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 சக்தி ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி.
பொருளும் உலகியல் அறிவு தரும் சக்தி தச்சம் தஜம் தரிதத்தளாங்கு தளங்கெனும் படி கதி முழங்கிட நடமிடும் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம். மருவி நின்றதும் உலகமெங்கணும் பரவி நின்றதும் உயிரினங்களில் மருவி நின்றதும் அளவில்லாததும் அழிவில்லாததும் ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி. உண்மையாம் பிரம்மம் தன்னிலே புணரும் பெண்மையாகும் பெருமாய்கையாய் கண்ணில் காணும் பல தோற்றமாகிடும் வண்ணமாக்கும் சக்தி முகில் வண்ணனாகி மழை அன்னதே வளர் மண்ணை காக்கும் சக்தி முக்கண்ணனாகியே அழிக்கும் சக்தி ஆதிபராசக்தி. எதிர்த்த பக்கரை ஒழித்து முப்புறமெரித்த அற்புத சிவசக்தி இடத்தையும் உணர்கள் பொடிபட மயிலவன் அயில் புகு ஜெய 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 சக்தி ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி. வளர்திங்கள் அதிகங்கை மலர் கொன்றை அணிகின்ற சிவசம்பு மகிழ் சுந்தரி வளர்திங்கள் நதிகங்கை மலர் கொன்றை அணிகின்ற சிவசம்பு மகிழ் சுந்தரி நிரந்தரி மலை தந்த மகை சந்திரமுக பிம்ப எழில் சிந்தும் அரவிந்த பத அந்தரி புரந்தரி அரவிந்த பத அந்தரி. மனதில் நிலை பெறும் இனிய கலைகளும் புகழும் உயர்வுறு தெருளும் பல பல பொருளும் உலகியல் அறிவு தரும் சக்தி தச்சம் தஜம் தரிதத்தளாங்கு தளங்கெனும் படி கதி முழங்கிட நடமிடும் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம்.
துணையாகுது. முள்ளிலையும் அதுக்கு ரொம்ப துணையாகுது. தூதுகாரர் தொட்டிலே காலம் கண்ணும் கெட்டு நல்ல நீதியது குழந்தை போல உறங்குதம்மா. அதை நினைக்கையிலே மக்கள் மனது கலங்குதம்மா. காட்டி தாலாட்டி கன்னியாகுமரி வடிவழகி பேச்சு கடத்தி பெரியாட்டி காட்டி கொடுக்கும் மீனாட்டி உலகு தீர கொடுமை மாற கருணைகள் நான் வருமம்மா. கும்பிடு போடும் ஏழை எங்கள் குடும்பம் வாழ வேணுமம்மா. அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா. தெரிஞ்சு நடக்கும் சூழ்ச்சிகளை கண்டு உண்மை ஒழிஞ்சு மறைஞ்சு வாழுதம்மா இன்று. பணிஞ்சு நடக்கும் எளியவரிடம் பந்தயம் பிணையும் பந்தயம் போடுது. கொஞ்சம் ஏமாந்தால் வஞ்சம் தீர்க்க பார்க்குது. தஞ்சமம்மா உலக நிலை இதுதானம்மா. அம்மா தஞ்சமம்மா உலக நிலை இதுதானம்மா. தேவைக்கேற்ற வகையில் உன்னை போற்றுகிறோம் தூற்றுகிறோம். தீர்ப்பளித்து காப்பதும் தன் திறமையம்மா. உன் திருவழியை பணிவதங்கள் கடமையம்மா. அக்கினி காளி பத்திர காளி அந்தர காளி உதர காளி நடன காளி குடலை காளி வெளிய தூளி பெரும்பிடாளி உலகு தீர கொடுமை மாற கருணை கண்ணார் பருமமா கும்பிடு வாழும் ஏழை என்ற குடும்பமாக வேணுமம்மா. அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா. அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா. ஆடும் பரிவேல் அணி சேவலேன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே எல்லாம் வல்ல வயலூர் ஞான பண்டிதனுடைய தனிப்பெருங் கருணையினாலே ராமாயணமாகிய இதிகாசத்திலே கைகேசி வரம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாவதாரத்திலே மிக மிக முக்கியமானது ஏக பத்தினி விரதம். ஒருத்திக்கு ஒருவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது சிறந்த அறம். இந்த தர்ம நெறியை உலகம் உய்ய நமக்கு காட்டி அருளிய பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. பகவான் 11,000 ஆண்டு வாழ்ந்தார். ஒரே மனைவியோடு வாழ்ந்தார். சீதா பிராட்டியார் மறைந்து 10,000 ஆண்டுகள் வானப்பிரஸ்தராக வாழ்ந்தார் பகவான். அத்தகைய சிறந்த தர்மமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி. மிதிலையிலே சீரத்வஜ ஜனகராகிய பரமஞானி தவத்தாலே பெற்ற சீதா பிராட்டியாரை எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமண விழா நிகழ்ந்த பிறகு தசரதர் ஜனகரை வணங்கி அயோத்திக்கு போக விடை கேட்டார். அவர் எல்லா நலங்களோடும் சீதை வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி எண்ணில்லாத சீதனங்களை வழங்கினார். ராமர் சீதையோடு சிறந்த தேரிலே ஆரோகணித்தார். அவரவர்கள் தங்கள் தங்கள் வாகனங்களிலே ஏறினார்கள். லட்சுமணர் மட்டும் தன் மனைவி ஊர்மிளையோடு தேரிலே ஏறாமல் ராமனுடைய தேரிலே ஏறி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு போகின்றார். ராமனிடத்திலே அளவற்ற பக்தியும் அன்பும் பூண்டவர் இளைய பெருமாள். அப்படி செல்லுகின்ற பொழுது அரவம் குறுக்கிட்டது. மயில் வலமாக போயிற்று, காக்கை இடமாக போயிற்று. ஒரு சுமங்கலியும் வருகின்றாள்.
இப்படி நன்மையும் தீமையும் விரவிய சகுனங்களைக் கண்டு தசரதர் வருந்தினார். நிமித்தம் பார்க்கின்ற ஒரு சிறந்த பண்டிதரை அழைத்து இதற்கு என்ன பயன் என்று கேட்டார். அவர் சொன்னார், இன்றே வரி இடையூறது நன்றாய் விடும் என்றான். மன்னர் பெருமானே, மலை போல ஆபத்து வரும், அது பனி போல விலகிவிடும் என்றார். இப்படி எல்லோரும் அயோத்தியை நோக்கி புறப்படுகின்ற பொழுது நடுவழியிலே அடாராமா போகாதே, அடாராமா போகாதே என்ற கர்ண கடூரமான வார்த்தையை சக்கரவர்த்தி கேட்டார். சுமந்திரரே, என் மகனுடைய திருநாமத்தை இப்படி உக்கிரமாக உச்சரிக்கின்றவர்கள் யார் என்று கேட்டார். சுமந்திரர் சூரிய குலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வருகின்றார், அவர் கண்களிலே நெருப்பு பொறிகள் பறக்கின்றன என்று சொன்னார். சக்கரவர்த்தி நடுங்கி விட்டார். பரசுராமனுடைய திருவடியில விழுந்து ராமன் சிறிய குழந்தை, அவன் ஏதாவது பிழை செய்திருந்தால் மன்னித்தருள வேண்டும் என்றார். தசரதனை காலினால உருட்டினார் பரசுராமன். காவேரி வெள்ளம் வருகிற பொழுது வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்று ஒருவன் 25 படி உப்பு மூட்டையை கட்டி போட்டான். உப்பு மூட்டைக்கா வெள்ளம் நிற்கும்? சக்கரவர்த்தி பலமுறை வேண்டியும் பரசுராமர் தணியவில்லை. இனி மகன் பிழைக்க மாட்டான் என்று கருதி ராம 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 மூர்ச்சித்து விட்டார் சக்கரவர்த்தி. அதிக கோபத்தோடு பரசுராமர் எம்பெருமானை சந்தித்து, அடாராமா சொல்லலாம் பரசுராமா. பரசுராமருக்கு மிகுந்த சீற்றம். என்னை வணங்கவே இல்லை, பரசுராமரே என்றும் சொல்லவில்லை. நேற்று பிறந்த இந்த ராமன் எனக்கு வணக்கம் மரியாதையும் தரவில்லை என்று எண்ணி, மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர் வாதம் ரகுராமா. மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர் வாதம் ரகுராமா. கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா. ஸ்ரீராம, உன்னை பார்த்தால் சத்திரியனாக காணப்படுகின்றது. ஆதலினாலே ஆசீர்வாதம். பெரியவர்கள் குலங்குறித்து பேசக்கூடாது. நிலத்திலே நடக்கின்றவனுக்கு பள்ளம் மேடு தெரியும், விமானத்திலே பறக்கிறவனுக்கு மேடு பள்ளம் தெரியாது. அதுபோலே சிறந்த ஞானிகள் குலங்குறித்து பேசக்கூடாது. நீ அரசனாயிருப்பதனால ஆசீர்வாதம் என்றார். பகவான் புன்னகை பூத்து, கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா. வேதியர்கள் வேதம் பிடிக்க வேண்டும். வேதம் பிடிக்கின்ற கரத்திலே வில்லை பிடித்திருப்பதனாலே நீ வேடனை போல இருக்கின்றாய், ஆகையினாலே வணக்கம். பரசுராமருக்கு அளவற்ற ஆத்திரம். பிராமணனை போலேன்னு சொன்னா நான் பிராமணன் இல்லையா? ராமா, தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. வேடர் தொடுக்கும் வில்லை பிராமணன் தொட தலை விதியோ பரசுராமா. சத்திரியனாயிருக்கிற நீ வில் வேதத்தின்படி பெண்மணிகளை கொல்லக்கூடாது. தாடகை என்ற பெண்ணை கொன்றாயே நியாயமா? ராமர் சிரித்தார். நான் சத்திரியன், புல்லை களைந்தாலொழிய நெல் விளையாது. துஷ்ட நிகிரகம் சிட்ட பரிபாலனம் செய்ய வேண்டும். என் குல தர்மத்தின்படி தாடகையை கொன்றேன். நீ வேடனை போலே வில்லை சுமந்திருக்கிறாயே, அது நியாயமா? ஓ,
அப்ப நீ சத்திரியன் வில்லை வைத்திருக்கலாம், ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. தானாக பெற்றெடுத்த தாயை கொலை செய்தாயே தகுமோ பரசுராமா. ஸ்ரீராமா, வில்லை வைத்திருப்பது நியாயம், ஆனால் பெண்ணை கொல்லலாமா? பரசுராமா, பிறருடைய குற்றம் கடுகளவாக இருந்தாலும் பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கின்றீர். உன்னிடத்திலே மலையளவு குற்றம் இருக்கின்றதே. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் ரேணுகாதேவியை கொன்றீரே, நியாயமா? பரசுராமர் ஆச்சரியமடைந்தார். எப்படியோ நம்முடைய தாயாரை கொன்ற தகவல் இவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஸ்ரீராமா, தருமமாயனை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. தருமமாயனை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. குருவார்த்தை தவறாமல் நானும் செய்தேன் பெண் கொலையோ பரசுராமா. தந்தை வார்த்தையை தட்டாமல் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற முதுமொழிப்படி பிதாவுடைய வார்த்தையினாலே தாயை கொன்றேன், அது தாய்க்கொலை ஆகாது என்றார். ராமர் கேட்டார், என் ஆச்சாரியன் விஸ்வாமித்திர முனிவர் அந்த குருவினுடைய வார்த்தையை தட்டாமல் நான் தாடகையை கொன்றேன், அது பெண் கொலை ஆகாது என்றார். பரசுராமர் கேட்டார், ஒரு கடுகளவும் வார்த்தையிலே விட்டுக் கொடுக்கவில்லை என்று அந்த விவாதத்தை அப்படியே விட்டுவிட்டு, ஸ்ரீராமா, நீ ஒடித்த வில்லு பழுதுபட்ட வில்லு, அது தட்ச யஜ்ஞத்திலே ஒடிந்த வில்லு, ஆகவே அந்த வில்லை ஒடித்தேன் என்று நீ கர்வம் கொள்ளுகின்றாய். சொத்த வில் ஒடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. சொத்த வில் ஒடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. கத்த வேதியன் என்று பொறுத்தேன் பொறுத்தேன் புதிக்காதே பரசுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தோம் என்று கர்வம் கொள்ளாதே. பரசுராமரே, நீர் அந்தணர், வணக்கத்துக்கு உரியவர், ஆகையினாலே நீர் செய்த குற்றத்தை பொறுத்தேன். என் பிதாவை காலாலே உருட்டினீர், இதோ இருக்கிற என் தம்பி நினைத்தால் உன் பல்லை உடைப்பான், ஆகவே உன்னுடைய குற்றத்தை மன்னித்தேன் என்றார். பரசுராமருக்கு இன்னும் ஆத்திரம். அந்த வில் ஒடித்தாயே இந்த வில் வளை இந்தா ரகுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தனையே, என் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை வளைத்தால் உன்னை விடுவேன் என்றார். இதனுடைய பொருள் என்ன? ஒரு பெரிய பதவியில் உள்ளவர் பதவிக்காலம் முடிந்த உடனே அந்த பதவியை புதிதாக வருவருக்கு ஒப்பிப்பார். அதுபோலே பரசுராமர் வந்தது துட்டர்களாயிருக்கிற சத்திரியர்களை வதம் செய்யும் பொருட்டு. அந்த வேலை முடிந்தது. சார்ஜி ஒப்பிப்பது போலே பரசுராமர் தன் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை பகவான் கையில கொடுக்கின்றார். அதை 2 கரத்தினாலே வாங்கினார். அதுதான் விஷ்ணு தனுசு பிரச்சண்ட கோதண்டம். இது முதல்தான் கோதண்ட வாணி என்ற பெயர் எம்பெருமானுக்கு ஏற்படுகிறது. அது ஒரு வினாடியில வளைத்தார். அதில் ராமசரன் தொடுத்தார். இந்த வளைத்தேன், இதில் வைத்த அம்புக்கு வழி எங்கே பரசுராமன்? இதோ பானம் தொடுத்திருக்கிறேன், அம்புக்கு வழி சொல்லு. பரசுராமன் நடுங்கி விட்டார். அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், இனி அனுக்கிரகம் செய்ராமா. அவர் மனோலை அடைந்து
அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன் அனுக்கிரகம் செய்யணும்னார். நான் மன்னிக்கின்றேன், இந்த பானம் மன்னிக்காது, அம்புக்கு வழி சொல்லுனார். சந்தி ஜபதபங்கள் எல்லாம் உன் சரத்திற்கே தந்தேன். யானை கொடுத்தா அங்குசமும் கொடுக்கணும். அதுபோலே வில்லை கொடுத்த அந்த வேதிய சிகாமணி பானத்துக்கு சக்தியும் கொடுத்தார். அவர் தவங்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு நீர் அந்தணராக இருந்து மேல் கடல் ஓரத்திலே தவஞ்செய்யும் என்று அனுப்பினார். அவர் மேல் கடல் ஓரமாக தவஞ்செய்ய தொடங்கினார். அதனாலே பரசுராம ஸ்தலம் மலையாளம். அந்த வில்லை வருண பகவான் கையிலே கொடுத்துவிட்டு பிதாவை எடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சொல்லி எண்ணில்லாத வெற்றியோடு அயோத்தி மாநகரம் சேர்ந்தார். 12 ஆண்டுகள் ராமர் சீதையோடு வாழ்கின்றார். தினந்தோறும் அம்பாளுக்கு வேதாங்கங்களை உபதேசிப்பார். 12 ஆண்டுகள் சுகமே கழிந்தது. கேகை நாட்டில் இருந்து கைகேசியின் உடன் பிறந்த யுதாஜித்து என்ற மன்னர் பெருமான் வந்து 4 புதல்வர்களையும் அழைத்தார். 4 குழந்தைகளையும் அனுப்ப உடன்படாத மன்னர் பரதரையும் சத்துருக்கனையும் முதலே அழைத்துக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். பரதரும் சத்துருக்கனரும் பிதாவிடத்திலே விடைபெற்று ராமனுடைய சன்னிதானத்திலே வந்து பரதாழ்வார் வணங்கி என்னை கேகை நாடு போகுமாறு அப்பா கட்டளையிட்டிருக்கின்றார், போய் வருகவோ அண்ணா, போய் வருகவோ. தாய்தி தகுருவும் நீயே தயரதனருள் புகழ் செய்யே, போய் வருகவோ. கோதண்டமேந்திடுங் கையா குவலயமேலம் புகழ் துய்யா, சீதண்டிட எனதையா சிறுவனு கருள் ராமையா, போய் வருகவோ. அம்மா, அப்பா, ஆச்சாரியன், தெய்வம் எல்லாம் தாங்கள்தான். கேகை நாடு போக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அழுதார், தொழுதார். தம்பி மங்களமாக போய்வா என்று எம்பெருமான் விடை கொடுத்தார். பரதர் குடும்பத்தோடு தம்பியோடு கேகை நாடு சென்றார். ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி நீராடி நீராடி தலையை சீவுகின்ற பொழுது காது ஓரத்திலே ஒரு நரைமயிரை கண்டார். இது யமன் விடுகிற லாயர் நோட்டீஸ், மரணத்தை தெரிவிக்கின்ற அறிகுறி என்று கருதி அன்று காலையிலே ராஜசபை கூட்டி நான் ராகவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், இன்னொரு கல்யாணமும் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். பெருமகன் என்பையின் பிறக்க சீதையான் திருமகள் மணவினை தெரிய கண்டையான், அருமகள் நிறை குணத்து அவனி மாதெனும் ஒரு மகள் மனமும் கண்டு உவப்பது ஆயினி. நிலமகளாயிருக்கிற பெண்மணியை ராகவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன் என்றார். முடிசூட்டு விழா என்பது பொருள். எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த தகவல் அயோத்தி மாநகரமெல்லாம் பரவியது. அப்போதுதான் கைகேசியை தூங்க வைத்துவிட்டு கூனி மேல் மாடியில் வருகின்றாள். ஊரிலே உள்ள ஆரவாரங்களை அறிந்து ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்று தெரிந்து கைகேசியின் பால் சென்று, அம்மா, ஊரிலே பகை வந்து விட்டது, தெவ்வர்கள் வந்து ஊரிலே இடர்படுத்துகிறார் என்று சொன்னாள். கைகேசி கேட்டாள், வீராவரு வேதமேயன இராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ என்றாள். குனி, வேதம் போன்ற ராமனை மகனாக பெற்ற எனக்கு இடர் ஏது என்றார். ஐயோ, ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா ஆயிற்றே, உன் வாழ்வு வீழ்ந்தது என்றாள். இதை கேட்ட கைகேசி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து, தேய்விலா முகமதி விளங்கி தேசுர தூயவள் உவகை போய் மிக சுடற்கெலாம் நாயகம் அணையதோர் மாலை நல்கினாள். விலை உயர்ந்த முத்து மாலை எடுத்து
கூனிக்கு பரிசாக வழங்கினாள் கைகேசி. அதை கீழே எறிந்தாள். ஐயோ, ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்றா, நீ துக்கப்பட வேண்டாமா? ஏன் எனக்கு பரிசு கொடுக்கிறாய் என்று கேட்டாள். அதனை கேட்ட உத்தமையாகிய கைகேசி, ராமனுக்கு மன்னன் முடித்தரித்தாலே நன்மையுண்டொரு காலே, பாமரனே ஊன கண்ணடி பேயேச்சி பழம் நழுவி பாலில் விழுந்தா போல் ஆச்சி, ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையும் ஒரு காலே. கூனி, நீங்களெல்லாம் வந்து அரசியலே நுழையலாமா? கண்டவர்கள்லாம் நுழைந்த அரசு உருப்படாது. நீ கூட்டி பெருக்கிற வேலைக்காரி, நீ ஏன் அதை பற்றி பேசுகிறாய்? சீதா கல்யாணம் முடிந்து வருகிற பொழுது சூரியகுலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வந்தாரே, அப்ப யார் வென்றது? சக்கரவர்த்தியா வென்றார்? பரதனா வென்றான்? பரசுராமன் கர்ப்பன் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி, ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு காலே. பரசுராமன் கர்ப்பன் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி, ராமனுக்கு மன்னன். ராகவனுக்கு முடிசூட்டு விழா செய்தா 14 உலகங்களும் வாழும் என்றாள் கைகேசி. அவள் சொன்னாள், பெண்கள் உள்ளம் தெரிந்த கூனி, மிதிலாபுரி வறண்ட நாடு, கேகை நாடு வளமையான நாடு, பலமுறை ஜனகர் படையெடுத்து செல்லுவார் கேகை நாட்டின் பேரிலே. அப்ப தசரதர் மாமனாருக்கு உதவியாக போவார். இப்ப ராகவன் அரசு புரிந்தால் மாமனாரோடு சேர்ந்து கேகை நாட்டு மன்னனை கொன்று போடுவான் ராமன், உன் தாய்க்குலமே அழியும் என்றாள். இதை கேட்ட உடனே கைகேசியின் மனம் திரிந்து விட்டது. அந்த வார்த்தை மட்டுமல்ல, அரக்கரி பாவமும் அல்லவர் செய்த நல்லறமும் துறக்க இன்னருள் துறந்தனள் தூய்மொழி மடமான், இரக்கம் இன்மை அன்றோ இன்றி உலகங்கள், இராமன் பறக்கும் தொல்புகழ் அமுதினை பருகுகின்றதுவே. கைகேசியின் மனம் மாறியது. கூனி, அரசியல் குழுவிலே நாளைக்கு முடிசூட்டு விழா என்று ஏற்பாடு செய்தார்களே, அதை எப்படி மாற்றுவது என்றார். கூனி கேட்டாள், ஆவதும் நம்மாலே அழிவதும் நம்மாலே, ஒரு வினாடியில மாற்றி விடலாம். பெண்கள் நினைத்தால் எந்த காரியம் நிறைவேறாது. சம்பராசுர யுத்தத்திலே மன்னர் பெருமான் உனக்கு 2 வரங்கள் கொடுத்தார். 14 உலகங்களை ஆள வேண்டும் என்று ஒரு வரமும், அடுத்த வரம் ராமன் கானகம் போக வேண்டும் என்று மறுவரமும் வாங்கு என்றாள். அந்த வரத்தை வாங்குவதாக கைகேசி தீர்மானம் செய்தாள். கிருஷ்ணா, உன் செயலால் எதுமாகும்? கிருஷ்ணா, உன் செயலால் எதுமாகும்? என் செயலால் என்னாகும்? உன் செயலால் எதுமாகும்? புன்னகமேவும் உன்னழகாலே, புன்னகமேவும் உன்னழகாலே, புல்லாங்குழலில் இசையாலே, புல்லாங்குழலில் இசையாலே, கல்லியரெல்லாம் தன்னைய மறந்து, கல்லியரெல்லாம் கோபி கல்லியரெல்லாம் தன்னைய மறந்து, காதல் வேத
கணிந்து வருவார் காதல் வேதையால் கணிந்து வருவார் உன் செயலால் எதுமாகும் கிருஷ்ணா உன் செயலால் எதுமாகும் கிருஷ்ணா 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 துணில்து கோபிய துகில்தனை உரிந்தாய் துணில்து கோபிய துகில்தனை உரிந்தாய் கண்ணில்து கரமேந்த கண்ணானி மகிழ்ந்தாய் துணில்து கோபிய துகில்தனை உரிந்தாய் கண்ணில்து கரமேந்த கண்ணானி மகிழ்ந்தாய் திரௌபதையாளில் துயர்தனை கண்டு கிருஷ்ணா திரௌபதையாளில் துயர்தனை கண்டு துகில்தனை தந்து துகில்தனை தந்து உதவி புரிந்தாய் உன் செயலால் எதுமாகும் என் செயலால் என்னாகும் கிருஷ்ணா உன் செயலால் எதுமாகும் என் செயலால் என்னாகும் கிருஷ்ணா உன் செயலால் எதுமாகும் தென்னவன் நோக்கங்கண்டு திருக்கழுமலத்தார் செல்வரு அன்னவன் வலப்பால் வெப்பை அளவாய் அண்ணல் நீரே மண்ணும் மந்திரமும் ஆகி மருந்துமாய்த் தீர்ப்பது என்று அன்னவன் வலப்பால் வெப்பை ஆலவாய் அண்ணல் நீரே மண்ணும் மந்திரமும் ஆகி மருந்தும் தீர்ப்பது என்று பன்னிய மறைகள் ஏத்தி பகர் திருப்பதிகம் பாடி மந்திரம் ஆவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரம் ஆவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரம் ஆவது நீர் துதிக்கப்படுவது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் துதிக்கப்படுவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரம் ஆவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தூவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே செந்தூவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே 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 திருநீரே
திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு போதத்த கூவத்து நீரு உண்மையில் உள்ளது நீரு போதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல்வயல் சூழ்ந்த திரு ஆலவயான் திரு நீரே சீத புனல்வயல் சூழ்ந்த திரு ஆலவயான் திரு நீரே திருநீரே 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 முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவையினியது நீரு பத்தி தருவது நீரு பறவையினியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரே சித்தி தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரே 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 காண இனியது நீர் கவினை தருவது நீர் பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மானம் தகைவது நீர் மதியைத் தருவது நீர் சேணம் தருவது நீர் திரு ஆலவயான் திருநீரே திருநீரே காண இனியது திருநீரே கவினை தருவது திருநீரே பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது திருநீரே மானம் தகைவது திருநீரே மதியைத் தருவது திருநீரே சேணம் தருவது திரு ஆலவயான் திருநீரே பூதையினியது நீர் புண்ணியமாவது நீர்
இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு அளவாயான் திருநீரே பூசை இனியது திருநீரே புண்ணியமாவது திருநீரே பேத இனியது திருநீரே பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கடுப்பது திருநீரே அந்தமதாவது திருநீரே தேசம் புகழ்வது திருநீரே திரு அளவாயான் திருநீரே அறுத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானமடிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூதும் வெண்ணீர் புண்ணியர் பூதும் வெண்ணீர் திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு அளவாயான் திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கு உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொறிதரு சூலத்து அளவாயான் திருநீரே 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 இராவணன் மேலது நீரு எண்ணத்தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே மாலொடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டமிடற்று எம் அளவாயான் திருநீரே திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு கருத இனியது நீரு எந்திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திருநீரே செந்துவர்வாய் உமைபங்கன் திரு ஆலவாயான் திருநீரே சீதப் புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே சேணம் தருமது நீரு திரு ஆலவாயான் திருநீரே தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே ஆலமதுண்டமிடற்றியம் ஆலவாயான் திருநீரே அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீரே ஆற்றல்லடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி பூகலி நிலாவும் பூசுரஞான தம்பந்தன் பூசுரஞான தம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே
பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றே உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்றமை சுடரே எஞ்ஞானமில்லாதேன் இன்பம் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கவும் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகுமாக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா